ரணம் அறம் தவறில் ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒர்க் பண்ணிட்டு நல்ல லெவலில் செட்டில் ஆயிருந்தாலும் அவரோட கனவை துரத்தி அவரோட ஆசை என்னவோ அதை நோக்கி வந்து தமிழ்நாட்டில் படம் எடுக்கிறாங்க. அது வந்து ஏதோ ஒரு 4-5 வேலைகளோட ஒரு வேலையா மாதிரி நினைக்காம அவ்வளோ ஒரு டெடிகேஷனோட பண்றாரு நம்ம மது நாகராஜன். சாதாரண விஷயம் இல்லை. சமீபத்தில் பழகினாரு. ரொம்ப நெருங்கின நண்பர்கள் வட்டத்திற்குள்ள எனக்கு வந்து இன்னைக்கு மது நாகராஜன் பிரதர் இருக்காரு. மிதுன் மித்ரா அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா 3/4 மணி நேரம் சினிமா பத்தி பேசுவாரு, மிச்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து அவங்க ஃபேமிலி அந்த குழந்தைங்களை பத்தி பேசுவாரு. எப்படி வந்து அந்த குழந்தைங்களுக்கு அவர் என்ன கேர் எடுத்துக்கிறாரோ அதே கேரை வந்து சினிமாவுக்கு எடுப்பாரு. வைகூர் பிரதரோட 25வது படம். நிறைய படம் பண்ணணும், 250 படம் பண்ணணும். வாழ்த்துக்கள். நீங்க இந்த படத்தோட காஸ்டிங் ஆகட்டும், இப்ப நம்ம சரஸ்வதி மேனன் அவங்க எனக்கு வந்து அஸ்வின் நிறைய படங்கள் அவங்களுடைய ஒர்க் பண்ணியாச்சு. ரொம்ப 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 டேலண்டட் ஆர்டிஸ்ட். பிளஸ் ஒவ்வொருத்தருமே நந்திதா, அட்டகத்தி நந்திதா இருக்கட்டும், இவங்க சானியா கோப்பா இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி ஒரு அறிமுக இயக்குனர் அந்த படத்தை வந்து செமரேசியா பண்ணியிருக்காரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு மோரல் மிஸ்ட்ரிய ஒரு புது டைமென்ஷன்ல எதிர்பார்க்க முடியாத ஒரு களத்துல இப்படி எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திகிலோட அந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த படம் பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்றோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து நமக்குள்ள விதைக்கும். அறம் தவறக்கூடாது, அறம் தவறாமல் நம்ம வாழும்பொழுது இந்த சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமா இது இருக்கும். ரணம் வந்து எனக்கு ஒரு முக்கியமான படம். எல்லாரும் சொன்ன மாதிரி எவ்வளோ ஹானஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. ஒரு நல்ல ஒரு த்ரில்லர், ஒரு கிரிப்பிங்காக இருக்கும். ஸ்டார்ட் டு எண்ட் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டில், டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட். ஷெரீஃப் வந்து எனக்கு ஒரு 1 இயர் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஸ்கிரிப்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து எனக்கு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்துன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் வந்து எனக்கு வந்து உடனே நான் வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன். அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது, வெரி ஹானஸ்ட்லி. அது கேட்டப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது எங்களோட ஜேர்னி. ரன்னம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஷெரீஃப்லேருந்து பாலாஜி, ப்ரொடியூசர் சார் எல்லாருமே வந்து ஒரு பயங்கர க்ளோஸ்லி நீட்டாக ஒர்க் பண்ணியிருந்திருக்கோம். படம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. ஆக்சுவலி எல்லாருமே கண்டிப்பாக பிடிக்கும். ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக நான் ரொம்ப ஹானஸ்டாக பிலீவ் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப அவசியம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்ல படம் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபுல் ரணம் டீமோட இங்கே வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் ஒரு புது ரோல் பண்ணேன், ஒரு போலீஸ் ரோல். ஃபுல் ரணம் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நன்றி சொல்லணும். நம்ம ப்ரொடியூசர் மது சார், நம்ம டைரக்டர் ஷெரீஃப் சார், நம்ம டிஓபி பாலாஜி சார், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உதய் சார், அண்ட் எல்லாருக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூ, வைபவ் சார், சரஸ்வதி, நந்திதா மேம், ஜீவா, எல்லாருக்கும் நன்றி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நீங்கள் எல்லாம் படம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் டீம் அண்ட் ரணமோட காஸ்ட் அண்ட் க்ரூ. ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணும்போது வழக்கமாக ஆக்டர்ஸ் வந்து ஆடிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே எல்லாம் ஆச்சு. அப்புறம் நான் ஒரு சீரீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக. மோஸ்ட்லி பிஹைண்ட் தி சீன்ஸ் ஒர்க், ஏடி ஒர்க் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பவே எனக்கு தெரியாமலே என்னோட ஆடிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபர் பாலாஜி அண்ட் நம்ம இபி உதயனா அங்கே அந்த செட்ல கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இந்த படம் மட்டும் நான் வந்து யாரும் அப்ரோச் பண்ணல, ஆடிஷன் பண்ணல. அவங்க தான் என்னை கூப்பிட்டுட்டு
எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க as an assistant director. ஈஸியஸ்ட் மெத்தட் ஆக்டிங் வந்து எனக்கு, பிகாஸ் நான் ஏற்கனவே ஒரு 4 படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். சில நேரம் செட்டில் வந்து நான் வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு போவேன். அவங்க சொன்ன இல்லை இல்லை மேம் நம்ம செட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சுட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி காமெடியெல்லாம் நடந்திருக்கு. அதை தாண்டி ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் ஷெரீஃப் அண்ட் மது சார் இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்காக. தேங்க்யூ ஸோ மச். And also I had a great opportunity to meet so many other actors like Pranati, Nandita, Shweta, and today I met Tanya Hope ma'am, and it was so nice. எல்லாருமே ரொம்ப talented and hardworking artists. வைபவ் சார் வந்து என்னோட ஆக்சுவலி நான் எப்பவுமே அவங்க எல்லா படமும் பார்ப்பேன். அவங்க காமிக் டைமிங் ஆக்டிங் பர்சனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ எம் வெரி லக்கி டு பி ஒர்க்கிங் ஆன் ஹிஸ் 25th film. Thank you so much to being such a great co-actor. I had a lot of fun and I felt very comfortable. And I'd like to thank our music director Aaron, our art director Manimari sir, and if I've missed anyone else, thank you so much. Obviously Shakti sir வந்து ஏதாவது film present பண்ணா ரொம்ப லட்சணமா இருக்கும். அதுவும் இந்த படத்துக்கு நம்புறேன் கண்டிப்பா. அவங்க தான் எல்லாருக்கும் lucky charm. So thank you so much Shakti sir. Happy to work with you again. And to all of the cast and crew, thank you so much for your support. And press கண்டிப்பா உங்க support தேவை. ஏன்னா அது ஒரு சின்ன படம் பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் நிஜமாவே இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே ப்ளீஸ் கிவ் அஸ் a lot of support. Audience also, I really hope you watch it with family and you feel empowered and happy by the end of it. Thank you so much. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சின்ன ஒரு கோட் பண்ணிட்டு எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அது என்னோட பழக்கம். நான் டீம் கூட நான் ஒர்க் பண்ணுறப்ப அந்த மாதிரி எவ்ரிடே வி டாக் அபவுட் அ கோட். ஒரு கோட் சொல்ல அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, சார் டீம் ஒர்க் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க டீமுக்குள்ளார. அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்த ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றிகரமாக வருன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ஒரு டீம் மெம்பர்ஸில் ஒருத்தருக்கு ஒரு கோணங்களில் பார்ப்பாங்க. ஒரு விஷயம் நான் கரெக்டுன்னு நினைக்கிற விஷயம் இன்னொரு டீம் மெம்பர் எனக்கு சொல்லி கொடுத்துருவான். இல்லை சார் இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணலாமே அப்படின்வாங்க. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டீம் ஒர்க். அதுதான் என்னோட டீம் இங்கே இருக்காங்க, பார்த்துக்கேன். நெக்ஸ்ட் ரணம் அறம் தவறல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது ஒரு சின்ன ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அகைன் பாலாஜி சொன்ன மாதிரி தான். ஸோ எனக்கு பாலாஜி 2 மெயின் பில்லர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்க. பாலாஜி, செல்வம் லைன் ப்ரொடியூசர். ஸோ இவங்க 2 பேர் தான் நான் மீட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அவங்க சொன்னது வந்து, சார் ஒரு நல்ல கதை இருக்குது, அதை நீங்கள் கேட்டு பாருங்கள், அது பண்ணலான்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி அது ஒரு ஒர்த் ப்ரொடக்ஷனாக இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ரைட்டு, பட்டு நான் யூகேல இருக்கேன்ப்பா, நீங்களும் அங்கே இருக்கீங்க, அங்கே இருக்கவங்களே படம் எடுத்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் நான் கரெக்டான டீம் என்கிட்ட இருக்குது சார், அதை வச்சு உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் எந்த விதமான டவுட் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு படத்தை எடுத்து கொடுத்து முடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதுக்கு என்ன யார் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காராப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே சைலண்டாக இருந்தார். சரி யாரோ நம்ம சொல்லுவார், லோகேஷ் கனகராஜ் மாதிரி சொல்லுவார் நினச்சிட்டு, இல்லை சார் அவர் டெபியூ டைரக்டர் ஷெரீஃப்னு சொல்லி சொன்னார். அப்படியா, சரி ஓகே டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொன்ன அவரை பற்றி. அவர் ஒரு ப்ரொஃபைல் அனுப்பிச்சி வச்சாங்க. ரைட்டு, சரி நரேஷன் எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ பாண்ட் பேப்பர்லாம் படித்து அவ்வளோ பழக்கம் இல்லை, ஸ்கிரிப்டெல்லாம் ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா எதிர் ஃபோன் பண்ண சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நரேட் பண்ணதை வாய்ஸ் ஓவராக எனக்கு அனுப்பிச்சிடுங்க, நான் ஃபுல்லாக கேட்டுறேன்ட்டு அனுப்ப சொல்லியிருந்தேன். அனுப்பிச்சிருந்தாங்க. அங்கே நேரோல் சொன்ன மாதிரி தான் வாய்ஸ் ஓவராக அனுப்பிச்சிருந்தாரு. நான் கேட்டேன், ஃபஸ்ட் டைம் கேட்டேன். அப்புறம் என் ஒய்ஃப்ட்ட கொடுத்தேன், அவங்க கேட்டாங்க. ஸோ இன்னொரு டைம் நீங்கள் கேளுங்க அப்படின்னாங்க. அடுத்த நாள் திருப்பி நான் கேட்டு பார்த்தேன். அப்போ தோணுச்சு, சரி ஓகே இந்த படத்தில் ஃபீமேலுக்கான ஒரு நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது, அவங்கள நம்ம அட்ரஸ் பண்ணணும் இந்த படத்தில் அப்படின்னு சொன்னோம். அப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க. சரி சந்தோஷம். அடுத்த நாள் நான் பாலாஜிக்கு ஃபோன் பண்ணேன். சரிப்பா அகெயின் இது புது ப்ரொடக்ஷனாக இருக்குது, எந்த ஹீரோ ஒத்துப்பாங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க, யார் யாரெல்லாம் இந்த படம் பண்ணுவாங்கன்றது லிஸ்ட் எடுங்க, அதில் ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க, அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா நம்ம பண்ணுவோம், தைரியமாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸே பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுறேன் சார், இதை பண்ணுறேன் சார், அதை பண்ணுறேன் சார்ன்றதுக்கு நோ. ஏன்னா அது எப்படி போய் நிற்கும் நமக்கு தெரியாது.
ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற ப்ரீ ப்ரொடக்ஷன் என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அது எப்பயுமே ஒரு லென்த்தி ப்ராசஸாக போயிட்டே இருக்குமே தவிர அந்த கதை மாற்றம் எனக்கு இது பிடிக்கல, இது அப்படி மாற்றலாமா இல்லை அப்படி மாற்றலாமான்னு சொல்லி அவங்களுடைய இன்புட்ஸ் வர்றப்ப என்ன ஆகுனா கதையோட கோணங்கள் தாண்டி கதையே மாறி போயிடுது. அதான் இன்னைக்கு நடக்கும். அதனால நான் சொன்ன ஒரே வார்த்தை ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணாங்கன்னா கான்ஃபிடென்ட் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம லிஸ்ட்ல இருந்து தான் நம்மளுடைய பிரதர் வைபவ் அவர்கள் அவரோட 25th மூவி நம்ம பண்றன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்கு அமர்ந்திருக்கும் எல்லா ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ படத்தை பற்றி எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி கடைசியாக பேச வந்தால் இதுதான் பிரச்சனை, எல்லாருமே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பேசுறதுனே தெரியாது. ஸோ இந்த கதை ஆரம்பிக்கும் போது பாலா சொன்ன மாதிரி நானும் பாலாஜி தான் முதல்ல பேச ஆரம்பித்தோம். ஆக்சுவலி லாக்டவுனில் வந்து நாங்கள் 2020 ஆக்சுவலி ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போதுனா லாக்டவுன் போட்டாங்க. அதுதான் எங்களுடைய முதல் ப்ராஜெக்ட். ஆக்சுவலி இப்போ படம் வந்து ட்ராப் ஆச்சு, லாக்டவுனால ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் செம்ம அடி லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ தான் ஒரு நியூஸ் ஒன்று படித்தோம். ஆக்சுவலி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏடா இப்படிலாம் ஊரில் இப்படிலாம் நடக்குமா, இவ்வளோ எப்படா தோணுது ஜனங்களுக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம், மேபி சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு நியூஸ் வந்து கேள்விப்படும் பொழுது சரி இது நல்லா இருக்கு, இது நம்ம மக்களுக்கும் சொல்லணும், அதே நேரத்தில் இது சம்பந்தமா கொஞ்சம் அவேர்னஸும் தேவைப்படுது. ஸோ நம்ம கருத்து சொல்ற மாதிரி ஒரு படம் எடுக்காம ரொம்ப ஹானஸ்டா ஒரு படம் பண்ணணும், நல்லா பண்ணணுன்றத முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம் தான். முதல்ல வந்து அரணை மரவேல் அப்படின்னு டைட்டிலோட தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டைட்டிலோட அர்த்தம் தெரியும்னு நினைக்கிற எல்லாருக்குமே. ஆத்திச்சூடியில அவையார் சொல்லியிருக்காங்க அரணை மரவேல் அப்படிங்கிறது. அதுதான் கேப்ஷனா அறம் தவறேல்னு நாங்க வச்சிருக்கோம். ஸோ அதோட மீனிங் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம மெச்சூரிட்டி ஆகி தெரிஞ்சு விவரம் தெரியற ஆரம்பிச்சு நம்ம கடைசி நாளை முடிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா சூழ்நிலைகள் நமக்கு அறம் செய்யறதுக்கான வாய்ப்பை தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்புகளை வந்து நமக்கு தரும். தர்மம்னா நான் சொல்றது வந்து பிச்சை அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஸோ நியாயம், ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஹெல்ப் பண்ணணும், கூட போய் சப்போர்ட், மாரல் சப்போர்ட், என்ன மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நிக்கணும் அப்படிங்கும் போது அதை வந்து மறுக்காமல் தவறாமல் செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மேஜர் கண்டென்ட்டா நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மது சார். எல்லாரும் சொன்ன மாதிரி வீடியோ காலில் தான் ஃபர்ஸ்ட் கதை சொன்னேன். எனக்கு ஆடியோ அவர் கேட்டாருன்றதே ஆக்சுவலி இப்போ தான் தெரியும், எனக்கு உண்மையாக தெரியாது. வீடியோ காலில் நான் கதை சொன்னேன். ஸோ கதை கேட்டவனுமே ஓகேப்பா நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. ஸோ வித்தின் 1 வீக்ல உடனே அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. ஸோ வெரி வெரி தேங்க்யூ. நேரில் கூட பார்க்காம உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்லி நம்ம இங்கே கூட்டிட்டு வந்து படம் பண்ண வச்சு ஸோ அதை ரிலீஸுக்கு கொண்டு வர வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு வேலை. அது கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பிடிச்சிதான் எல்லாருமே இந்த ஃபீல்டுக்கு நம்ம வரோம், இந்த பொசிஷனுக்கு வரோம். ஸோ கஷ்டன்ற வார்த்தையை கண்டிப்பாக என்னைக்குமே நான் பயன்படுத்த மாட்டேன். ஸோ இஷ்டப்பட்டு செஞ்சோம். ஸோ அதுக்கு மது சார் ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார். அண்ட் ஆல்சோ வைபவ் அண்ணா. ஸோ நான் கதை போயிட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஸோ இந்த மாதிரி அண்ணா நான் கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி வாங்க கேட்போம் அப்படின்னாரு. ஸோ கதையை சொல்லி முடித்தோம். கதையை சொல்லி முடிச்ச உடனே ஆக்சுவலி வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். கதை சொல்லி முடிச்சோன்னா வைபவ் அண்ணா சொன்னாரு, ஒரு டேரக்டர் பேரை சொல்லி இந்த பேட்டனா அப்படின்னு கேட்டாரு. சத்தியமா சொல்றேன் இது யாருன்னு எனக்கு தெரியாது. சரி ஓகேடா அப்பா நம்ம கதையை ஒரு ஹீரோ கேட்டு இவ்வளவு நேரம் இப்போ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்றாரு அப்படின்ட்டு ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். சூப்பர் சூப்பர் அப்ப நம்ம பண்ணிடலாம், நல்லா வந்துரும்ல அப்படின்னாரு. ஸோ நான் நம்புறேன், படம் பார்த்தாரு அண்ணா, நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ அடுத்தது அப்போ அண்ணா ஆபரேட்டர் மணிமொழி என்றாங்க விழா படத்துல நான் ஒர்க் பண்ணும்பொழுது நாளைக்கு அப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண விழா படத்துல ஒர்க் பண்ணும்போது அந்த படத்துல அப்போ நான் வந்து ஆபரேட்டர். ஸோ அப்போ பழக்கம் அவரு. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நாங்கள் அந்த வீதி நாடகங்கள் அதெல்லாம் பண்ணும்பொழுது அவர் ஒரு ப்ரெஸ் ஆரம்பிச்சிருந்தாரு. அதுக்கு நான் இந்த வீதி நாடகங்கள் பறையடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் போதுலேருந்தே ஒரு பழக்கம். ஸோ அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த ரிலேஷன்ஷிப். அவர் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். சாரி த்ரோட் கொஞ்சம் வீட்டி கணேஷ் மாதிரி ஆயிடுச்சு ஒரு 3-4 டேஸாக. அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரும் மன்னிக்கணும். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து சக்தி ப்ரோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். லாஸ்ட் படமும் பண்ணார், இந்த படமும் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தார் நல்லா பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் தானியா
தேங்க்யூ. ஒரு போலீஸ் நடித்ததுக்கு. அண்ட் சரஸ் பண்ண கேரக்டர் வந்து யாருமே ஒத்துக்கல. ஸோ பாலாஜி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாருன்னு தெரியல, அவங்க நடிச்சிட்டாங்க. அண்ட் இப்போதான் ஷரீஃப் பற்றி எனக்கு தெரியும், டைரக்டர் ஷரீஃப் பற்றி. அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலன்ட்டு. ஆனால் என்கிட்ட கதை சொல்லும்போது ஏதோ சொன்னீங்களே, ப்ரொஃபைல் எதுவும் சொன்னார், சொன்னாங்க. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நிறைய பேர் பெரிய இடங்கள்ல இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இடம் ஷரீஃப் பிடிப்பார். எங்கள் உதய் அவருக்கு எனக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி டெய்லி, இன்னைக்கு காலைல கூட சண்டை போச்சு. அண்ட் மது சார், வெல்கம் டு தமிழ் சினிமா. இது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஆகணும், கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி. படம் வரும், ஜாலியாக அடுத்த படம் எடுங்க. சக்தி சாரே வந்து பண்ணுவார். அடுத்து வேற விட்டுட்டா மன்னிச்சிருங்க எல்லாரும். சாரி. எல்லாருமே வந்து அவங்கவுங்க ட்ரீம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து மெயினாக வந்து மது சார் அவரோட ட்ரீம் இது, இந்த படம் வந்து பெருசாக வரணும் அப்படின்ட்டு. அவர் அதான் ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில், ப்ரொடக்ஷன் டைட்டில்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியானார். ரெண்டாவது வந்து எங்கள் கேமராமேன் பாலாஜி, அவங்களோட ஒய்ஃபோட மிகப்பெரிய ட்ரீம் பாலாஜி பேர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ட்டு. பட் அவங்க இல்லை, இந்த படம் ஷூட் பண்ணும்போது இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த படம் ரிவ்யூ நீங்கள் டெஃபினட்டாக நல்லா எழுதணும். தேங்க்யூ. எனக்கே தெரியல, சரிதான் சொன்னாரு 25 படம் பண்ணிருக்கீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் சரி அப்படி கணக்கு போட்டு பார்த்தா எல்லாது ஒரு 1 டே போனது 2 டே போனது எல்லாம் சேர்த்து போட்டு 25. சரி ஓகே நல்லா இருக்கு. 25th ஃபிலிம், 36 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. படமா பண்ணி 25. ஓகே 25th ஃபிலிம் வந்துட்டு உங்கள் எல்லாரும் முன்னாடி வந்து நின்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிவ்யூஸ் டெஃபினட்டாக கொடுப்பீங்க. ஏன்னா ஒரு புதுமையான ஒரு லைன் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்க சொன்ன மாதிரி வரல. கேட்டோன்னே ஒரு புதுசாக இருந்துச்சு. கதையாக வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷரீஃப் சொன்னப்பே தோணுச்சு எனக்கு, ஏன் இப்போ நம்ம சீரியஸ் எதுக்கு, நம்ம யூஷுவல் காமெடியாக பண்ணலாமேன்ட்டு. இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 2-3 பெரிய டைரக்டர் பேர்லாம் சொன்னார், நான் அவங்ககிட்ட வந்து வரேன்ட்டு. பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தேன். இப்போ தான் தெரியுது இவர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து வராங்க. ஸோ தேங்க்யூ. 36 படம் பண்ணீங்கன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் பேசும்போது உங்கள் கண்ணு கொஞ்சம் இதுவாயிடுச்சு, கலங்கி இருந்துச்சு ஒருத்தர் சொல்லும் போது. ஸோ இது 25th மூவின்னு சொல்லியிருக்கீங்க. பேர் வந்து ரணம். இது உங்களுக்கு ரணமாவே இருக்குமா, இல்லை ஆதி மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஒரு சொன்ன மாதிரி வந்து இது மாதிரி ஸ்கிரிப்ட் எனக்கு தெரிஞ்சு இது வரல வரல. ரொம்ப தமிழ் சினிமாவிலையா? தமிழ் சினிமாவில் வரல. ஸோ டெஃபினட்டாக வந்து இது வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதில் நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணுறது. ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி இருக்கும் படத்தில். எப்பயுமே ஒன்று இருந்தாவே பயங்கரமாக கலாச்சி கலகலப்பாக கொண்டு போயிடுவீங்க. அது 3 ஹீரோயின் வேற இதில் சைலண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க, சரக்கு வேற போட்டுக்கிறீங்க. 3மே கிடைக்கல. அதுதான், ஒரு ஹீரோயின் வந்து ஒரு 3 நாள் தான் ஷூட்டிங் இவங்க, அதுக்கப்புறம் காணும். திருப்பி சரக்கு அடிக்கிற சீன் போயிட்டேன். இவங்க வந்து போலீஸு, அவங்க வந்து ஒரு மதர் கேரக்டர். ஸோ ஹீரோயின் அந்த மாதிரி ஹீரோயின் அந்த டியூட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் இருக்கும் படம். சார் வேற டீம் நீங்க சொல்லிட்டீங்க, அப்ப நீங்க இதை பத்தி சொல்லி ஆகணும். தளபதி 68 ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க, நல்லா போயிட்டு இருக்கு. உங்க ரோல் என்ன சார்? அதுதான் ஆக்சுவலி நீ கரெக்டாக கேட்டீங்க. முன்னாடி தான் வந்துட்டு ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஒன்று எடுத்துட்டு இருந்தாங்க. எடுத்துட்டு இருக்கும்போது விஜய் சார் கேட்டார், ஸோ வந்து இப்போ வைபவ் இவனை எனக்கு தெரியும் இல்லை ஆல்ரெடி. ஆமாம்மா நீங்கள் அந்த சீனில் வந்து பார்த்ததுக்கப்புறம் இவனை இங்கே பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அப்படின்ட்டு அப்படியே பிளாங்காக நின்று இருந்தேன் நான்.
பிரபு வந்துட்டு பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி ஆமாண்ணே அது இங்க வந்து இதுக்கப்புறம் அது போய் இதுக்கப்புறம் அப்படின்னு கரெக்டா இவனை இங்க பாக்குறீங்கன்ற மாதிரி ஏதோ சொன்னாரு. பிளாங்கா இருந்தேன். விஜய் சார் வந்து என்னடா பாக்குறேன்னாரு. இல்ல உங்களுக்கு கதை தெரியும், நீங்க என்ன டவுட் கேட்கலாம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் என்ன கேட்கறது, இவ்வளவு நாள் ஷூட்டிங் பண்ணி கதை இல்லைன்னா எப்படி நான் பிரபுடே நீ வாங்கா நீ என்ன சும்மா டேட் பண்றேன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு தான் எனக்கு கதை தெரியும். பட் ஒண்ணு தெரியும், பயங்கரமா வருது. இல்ல அதுல ஒரு டவுட் இருக்கு. அதுலயுமே தளபதி சாரோட உங்களுக்கு அதிகமான ஹீரோயின்ஸ் பேர் இருக்கா? இல்ல. அதே மாதிரி ரஜினி சார் படத்துலயும் நடிக்கிறதா சொன்னாங்க. எந்த படம்? கேள்விப்பட்டேன் சார். நீங்க சொன்னது உண்மையாகட்டும். இல்லையே, அந்த மாதிரி எதுவும் இல்ல. சரி, நெக்ஸ்ட் யாராச்சும் 2 क्वेश्चन மட்டும் கேளுங்களா, டைம் இல்ல. அப்படி இல்ல, ஓரளவுக்கு வெங்கட் பாபு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு கதை சொன்னது இல்ல. இது வரலாம் கேட்டா வந்து எனக்கே தெரியலடா அப்படின்னு தான் சொல்லுவார் அவரு. அதே மாதிரி வந்து இப்ப வந்து பெரிய படம் பண்றதுனால வந்துட்டு ஓ உனக்கு கதையெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிதான் கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து சரோஜால இருந்து வந்து இது வரலாம் கதை சொன்னதில்லை. சரோஜால நடிக்கும் போதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் நைட். ஆனா திருப்பி வந்து ஈவினிங் ஷூட்டிங் போகும்போது சரண் சார் நான் எல்லாம் கேட்கும்போது இன்னைக்கு என்ன இருக்கும், அதே தான்டா ஓட்டு மேல ஓடி அங்க இருந்து இங்க நாங்க ஓடிக்கிட்டே இருப்போம். காலையில் விட்டுருவாங்க, போயிட்டு திருப்பி நாளைக்கு வந்து ஓடலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ படம் பார்த்தா தான் தெரியும் ஜென்ரலா வெங்கட் பிரபு படம் எல்லாம். உங்க வீட்டுல அவங்க அண்ணன் பெரிய ஒரு மாஸ் வில்லனா இருக்காரு. வண்டி வரும்போது பிக்கப் உங்களுக்கு வண்டி பிக்கப் பண்ண வருமா இல்ல அவருக்கு? ஆச்சு, ரீசெண்டா ஆச்சு. கொஞ்ச நாள் நடுவில் அப்படியே வந்து சும்மா வீட்டுல உட்காந்து டிவி பார்க்கும்போது வந்து கார் வந்திருக்குன்னாங்க. கார் வந்திருக்கா, நம்மளுக்கு யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி ஒரு நம்பிக்கையில தான் போனேன். யாரோ ஒருத்தர் அடிச்சாரு கதை சொல்லணும்ட்டு, அவரு வந்திருப்பாரு போல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பார்த்தா இவன் மேக்கப் கிட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்தான். இன்னும் மாறிடுச்சு. இவெல்லாம் நான் சொல்லிட்டு போவேன், நான் ஷூட்டிங் போறேன் கொஞ்சம் இந்த வேலைலாம் பாருன்ட்டு. அவன் சொல்லிட்டு போனான் இந்த மாதிரி இந்த இவங்கெல்லாம் வருவாங்க கொஞ்சம் பார்த்து இந்த பில் எல்லாம் செட்டில் பண்ணி நான் ஷூட்டிங் போயிட்டு வேண்டிய எந்த படம் எல்லாம் பெரிய படம் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதனால கொஞ்சம் அடக்கி வைக்கிறாங்க. அதுதான் இன்னைக்குதான் தெரியுது எனக்கு அவர் ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து வந்திருக்காருன்ட்டு. இல்ல கதை நல்லா சொன்னாரு, கதை நல்லா சொன்னாரு. அதோட நல்லா எடுத்தாரு பாலாஜி, நல்ல சொன்னாரு. அதோட பெட்டரா எடுத்திருக்காரு படம். பேசிக்கா நிறைய ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட சொல்ற நரேஷன்லேயே தெரிஞ்சிடும் எப்படி நல்லா எடுப்பாங்களா இல்லையான்ட்டு. என்ன சார் சார் ஆக்சுவலி அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த படம் இந்த படம் வந்து ரொம்ப கண்டென்ட்டா கொஞ்சம் புதுசா இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ அது கன்வே பண்ற முகம் என்னதான் கதையை நாங்க ரெடி பண்ணி பிஹைண்ட் த ஸ்கிரீன் நாங்க ஒர்க் பண்ணாலும் ஸோ அதை ஒரு மீடியமா பயன்படுத்துறது வந்து ஆர்டிஸ்ட் தான். ஸோ ரொம்ப யூஸ்வலா த்ரில்லர் அண்ட் ஒரு டார்க் ஃபிளேவர்ஸ் மூவிஸ் வந்து இவங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கு. த்ரில்லரா இந்த ஆக்டர் சூப்பரா பண்ணுவாருப்பா. ஸோ எங்களுக்குமே ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லும் போது ஒரு 5 ஹீரோ அவரும் சொன்னாரு சாரும் இவங்க எல்லாம் பண்ணா சூப்பரா இருக்கும்பா அப்படின்னாரு. ஆக்சுவலி நாங்க அதை இல்ல அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா அவர் பண்ணதே இல்லை இந்த ஜானர். ஸோ அது வந்து பண்ணவே கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தோம். ரொம்ப ஆனஸ்டா சொன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நாங்க சூஸ் பண்ணது வைபவனாபா சூஸ் பண்ணியிருந்தோம். நான் சொல்றது மது சார் இதுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே நாங்க பிச் டேக்ல பாத்தீங்கன்னா வைபவ் சார் போட்டோ வச்சுதான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆக்சுவலி அப்ரோச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இவர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. ஏன்னா நீங்க யூஸ்வலா டயலாக் கவுண்டர் அடிச்சுக்கிட்டு இப்ப எப்படி பாக்குறீங்களோ ஸோ அதே மாதிரி தான் இருப்பாரு இல்லையா. ஸோ கதை சொல்லி முடிச்சேன், எனக்கு செட் ஆகும்னா அது ரொம்ப சீரியஸா இருக்கு. சரி ஓகே கதை நல்லா இருக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. எப்படி என்ன மாதிரி அப்படின்னும் போது நான் அவர்கிட்ட சொன்னது ஒண்ணுதான், அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல. இப்ப நீங்க கதை கேட்கும் போது நீங்க எப்படி நான் இவ்வளவு சீரியஸா கேட்டீங்க, இதே மாதிரி எனக்கு ஸ்பாட்ல கேமரா முன்னாடி இருந்துட்டாலே ஐ வில் பி ஹாப்பி. ஸோ இது நம்ம கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும். அண்ட் அந்த லுக்கு ஸோ சால்ட் அண்ட் பெப்பர் லுக் வந்து ரொம்ப பெருசா பண்ணலனாலும் மைல்யூட்டா சின்ன ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கும். நீங்க ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த லுக்கும் நாங்க அழகா செட் பண்ணி கலர் பேலட் அண்ட் மேக்கிங் வைஸ் அதான் சொன்னேன். மொத்த க்ரூமே உட்காந்து மீட்டிங் வச்சு இப்படிதான் இந்த படம் வரப்போகுதுன்றதுல ரொம்ப கான்சியஸா தான் இந்த படம் பண்ணோம். அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் திருப்பி அங்க ஒரு தடவை சொன்னேன், இங்கேயும் சொல்றேன். ஸோ பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணாதான் அவங்க நல்லா படம் பண்ணுவாங்கன்ற ஒரு மித் இருக்கு. ஸோ டெஃபினட்டா இந்த படம் மேக்கிங் படம் நல்லா இல்லைங்கிறது வந்து ஆடியன்ஸ் அண்ட் நீங்க டிசைட் பண்ணுவீங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் மேக்கிங் வைஸ் இந்த படம் டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கோம்.
ஸோ அதுதான் நான் இங்கே திருப்பி நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணாதான் இவங்க இந்த நல்ல படம் பண்ணுவாங்க, மேக்கிங்காக மிரட்டுவாங்கன்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. தானியா ஹோப், சரஸ்வதி 2 பேரும் கொஞ்சம் சொல்லுங்களேன். வைபவ் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொஞ்சம் சொல்லுங்க. நமக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஜெனரலி வைபவ்னா வந்துட்டு ஜாலியா, இவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேற இருக்கு. சோ எப்படி மேனேஜ் பண்ணாங்க அதுக்கு? இல்ல ஓகே. இப்போ பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் தானே எல்லாம் புரியும் உங்களுக்கு. ஸோ ஊதாரித்தரமா அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிற கை வைபவ் இஸ் லைக் தட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூ சீயிங் இஸ் a very serious character. தெரியுமா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்த்த உடனே வந்துட்டு? எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க செட்ல ரொம்ப காமா பேஷண்டா இருக்காங்க. காமா இருந்தாரா? காமா பேஷண்ட். ஓகே சார். ஸோ ஹவ் இஸ் யுவர் ஃபாதர்? ஹவ் இஸ் டாட்? அவங்களுக்கு தமிழ் தெரியும், நீங்க தமிழ்ல பேசலாம். நல்லா இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, பொல்லாத குருவி. நைஸ். ஸோ ஹவ் வாஸ் யுவர் ஃபீலிங் இந்த படம் வந்து வைபவ்? நான் எப்பவுமே யோசிப்பேன் இந்த ரொமான்டிக் காமெடி. இந்த மாதிரிலாம் ஏன் நடிக்கிறீங்க? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. நினைச்சிருப்பாங்க. இல்ல மாண்டாஜ் சாங்ல வந்து நம்ம they'll be laughing ஸ்லோ மோஷன்ல பேசிட்டு ஏதோ இன்டராக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ என்ன பேசிட்டு இருப்பாங்க நான் யோசிச்சுட்டே இருப்பேன். டின்னர் சாப்பிட்டீங்களா, இது பண்ணீங்களா, அந்த தாண்டி ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. நேச்சுரலா நான் சிரிச்சுட்டே இருந்தேன். சோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் உங்க காமெடிக்காக. Thank you. வைபவ் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுதா ஃபைனலி? ஆமா, அவங்க ஆக்சுவலி சிரிச்சுட்டே பேசுவாங்க. எப்ப ஷார்ட் முடிய போகுது, எப்ப வீட்டுக்கு போலாம், சரியா என்ன பண்றேன்னு. So it was really fun working with you. நான் வந்து ஆக்சுவலி அவங்களோட ஃபேன் அடியே எஸ் மது சாங்ல இருந்து. சோ நான் சொல்லிட்டே இருப்பேன் உங்க ஃபேவரட் சாங். அவங்க சொன்னாங்க யாருமே அந்த பாட்டு கேட்கவே இல்லை, நீங்க ஏன் அவ்வளோ என்ஜாய் பண்றீங்க? இல்ல இன்னும் நிறைய உள்ள வருது, சொல்லுங்க. ஆமாங்க, ஒரு ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதான் ஞாபகம் வருது. அவர் அமெரிக்கால நாசால ஒரு சயின்டிஸ்ட். சரி. அவங்க வைஃப் வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹார்ட் சர்ஜன் யூஎஸ்ல. அவங்க வைஃப் வந்துட்டு நாசால சயின்டிஸ்ட். ஒரு பார்ட்டியில மீட் பண்ணேன். அவங்க வந்து உங்களால தாங்க நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணோம், ரொம்ப உங்களால நான் என்னங்க பண்ணேன் அப்படி மேதமான்னு பாத்தீங்களா? இல்ல ஒரு சாங் கேட்டு நாங்க லவ்ல விழுந்து நாங்க வந்து இன்னைக்கு ஒரு ஹாப்பியா இருக்குன்னா அந்த சாங் தான் அப்படின்ட்டு இந்த சாங் எங்களுக்காக ஆடுங்கன்னு சொல்லி ப்ளே பண்ணாங்க. அந்த அளவு ரீச் ஆயிருக்கு. ஒரு கெஸ், நீங்க ஒரே ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்சதா ஏதாவது எந்த சொல்லுங்களேன். சும்மா ஏதாவது சொல்லுங்க. யாரும் எதிரும் நானும் ஷாக் ஆயிட்டேன். நான் அந்த மாதிரி ஒரு சாங் தெரியல, நீங்களே சொல்லிடுங்க. அலோனா போய் பேசல, விஜய் சேதுபதி பாடி இருப்பாரு மச்சா மல்சான்னு ஒரு மாஸ் பாட்டு. அந்த பாட்டு போட்டு இதனால தான் நாங்க ஒண்ணு சேர்ந்து யூஎஸ்ல இப்ப சந்தோஷமா இருக்கோம். நாங்க எப்படி இருக்கோம் நிலைமை.